1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள். எதற்காக என்றால், அப்பொழுதுதான் அவருக்கு பிரியமானபடி நடக்க முடியும். தகப்பனோடு வாழும் மகனால் தான் தகப்பனை புரிந்து கொள்ள முடியும். அதுபோல தேவனோடு வாழும்போதுதான் தேவனுக்கேற்ற காரியங்களை புரிந்து கொண்டு அவற்றை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். அதாவது தேவ ஆவியின் மூலம் தேவனுடைய விருப்பங்களை சிந்தித்து உணர்ந்து நிதானித்து பின்பற்ற முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போதும் உணர்த்தும் போதும் நாம் நிதானித்து கேட்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.